துணைகளுக்கான புரிதல் சில வெரைட்டியாக இருக்குது. அதில் நீங்கள் எது அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாம். நாளைக்கு காதலர் தினம் ஞாபகம் இருக்குல்ல, எங்கே கூட்டிகிட்டு போகிறது ஐடியா இன்னும் ஒரு பொண்ணு கேட்குறா. இது ஒரு வகையான வெரைட்டி. காதலர் தினம் இன்னும் 2 நாளில் வருதே, நம்ம ஏதாவது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு ஞாபகமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆமாம், நான் கூட ஆஃபீஸில் இருக்கும்போது, கடையில் இருக்கும்போது, வேலை செஞ்சிட்ருக்கும்போது நான் கூட அப்படி நினச்சேன் அப்படின்னு அந்த ஆண் சொல்கிறான். இது ஒரு வெரைட்டி. காதலர் தினம் அப்படின்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு நாளை சூஸ் பண்ணி அதுக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும்தான் நாம் அன்பாக இருப்போம் அப்படின்னு பறைசாற்றிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விதண்டாவாதமாக அதை அணுகிறவங்களும் உண்டு. அடுத்த கேட்டகிரி சமரசம் ஆகக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு காதலர் தினம்ங்கிறது. அதை பெருசுப்படுத்துகிறாங்க. நாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், சண்டை போட்டுக்காமல் வாழ முடியுமாங்கிறது தெரியல. ஆனாலும் யாராவது ஒருத்தர் இறங்கி வரும். அது மாதிரியான நாட்கள் காதலர் தினமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் சொல்கிறான். கணவன் மனைவி, அந்த பொண்ணு எதுக்கும் சொல்கிறதே இல்லை. எதாக இருந்தாலும் நீ செய்கிறது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த மனைவி. ஆனாலும் அந்த கணவன் ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு நிமிஷத்துலையும், ஒவ்வொரு நாள்லையும் அவளுக்கான தேவையை முகம் சுளிக்காமல் சின்ன சின்ன அளவில் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுறான்ல, அது கூட காதலர் தினத்தோட வெளிப்பாடு. அவனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் காதலர் தினம். இதில் நீங்கள் எந்த வெரைட்டியில் வர்றீங்க?